வணக்கம் நட்புகளே. இன்றைக்கி ஒரு ஸ்கூல் யூனிஃபார்முடைய சற்று தொடர்ச்சியாக நம்ம வீடியோ எல்லாமே வந்துட்டுருக்கு. யூனிஃபார்ம் பார்த்தினது ஒரு சின்ன செட்டு, ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து சின்ன ஸ்மால் செட்டு கட் பண்ணும்போது நிறையா கன்ஃபியூஸ் வந்து எல்லாருக்குமே இருக்குது. அப்போ அதில் சிம்பிளாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல்ல ஒரு சட்டனுடைய பாடி எவ்வளவு இருக்குது. இப்போ 25 இன்ச்சு பாடி இருக்குது, அது ஒரு 23 இன்ச்சு பாடி இருக்குது. அந்த மாதிரி சின்ன அளவுகள் வரும்போது ப்ளஸ்ஸு 10 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 23 இன்ச்சு பாடி இருக்குது அப்படின்னா 10 இன்ச்சு ஆட் பண்ணிட்டீங்கன்னா 33 ஆயிடும். ஸோ அந்த 8.25 அப்படியே ஃப்ரண்ட்டில் வச்சு கட் பண்ணிடலாம். அப்போது பாடியோட லூஸை எப்படி ஒரு பாடிக்கு தேவையானதை விட அதிகமான லூஸ் வந்து வருதோ அதை ஆம்கோலில் வந்து பேலன்ஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் ஃப்ரெண்டு கட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக அது ஆம்கோல் வந்து எக்ஸஸ் ஆகிரும். அந்த பாடி லூஸ் எவ்வளவு எக்ஸஸாக நம்ம வந்து வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த லூஸ் வந்து ஆம்கோல்லையும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் கை கட் பண்ணும்போது அந்த ஆம்கோல் எவ்வளவு இருக்கோ, அந்த பேக் ஃப்ரண்ட் ஆம்கோல் எவ்வளோ இருக்கோ அதுக்கு கையை கட் பண்ணியாச்சு அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போதும் வந்து முன்பின் வராது. ஸோ ஃபிட்டிங் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணி நம்ம கட் பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். சட்டோட ஃப்ரண்ட் கட் பண்ணுறோம். இந்த பட்டி சைடு வந்து உங்களுக்கு தேவையான அளவு துணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் சின்ன செட்டுக்கெலாம் 1 இன்ச்சு வச்சா போதும். இங்கே மேலேயும் இந்த துணி 2 செட்டு வந்து மொத்தமாக இருக்குது. இந்த துணி இப்படி கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த பட்டிக்குள்ள லைனை எடுத்துக்கோங்க. இப்போது மேலேருந்து ஹைட்டு சட்டோட உயரம் வந்து 17.5 இன்ச்சு ஹைட்டு. அப்போ 1/2 இன்ச்சு சேர்த்து 18 வச்சுக்கோங்க. ஸோ கீழே வந்து ஸ்லாக்குக்கு தேவையான அளவு ஒரு 1.25 இன்ச்சு வச்சாலே போதும். இப்போ 17, 17.5, 8.25, 2 இன்ச்சு சேர்த்து 10.25. இப்போ பாடி வந்து 25. மேலே ஷோல்டர் கிராஸ் வந்து இந்த 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. சின்ன சட்டைக்கு இந்த ஸ்டாண்டர்டாக 1.5 இன்ச்சு வச்சா போதும். இப்போது பாடி வந்து 25, 6.25 வருது. நம்ம இங்கே 6 இன்ச்சு இங்கேருந்து வச்சுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கோம். நீங்கள் 6.25 பாடியில் வந்து நம்ம பெரிய சட்டைக்கு மைனஸ் பண்ணுவோம், சில சட்டைக்கு ப்ளஸ் பண்ணுவோம். இப்போ நான் இதை வந்து 6.25க்கு 6 இன்ச்சு வச்சுருக்கேன், 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் சட்டோட உயரமும் ரொம்ப கம்மி, 17.5 இன்ச்சு தான். இப்போது மேலேருந்து 1.5 இன்ச்சு ஷோல்டர் கிராஸு, ஆம்கோல் ஹைட்டு, இடுப்போட ஹைட்டு, சட்டோட ஹைட்டு, இந்த மார்க் அப்படி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாமே மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரெயிட் மார்க்கு கீழே பாட்டத்துக்கு பண்ணும்போது பாட்டம் மார்க்கில் லைட்டாக அப்படி கிராஸாக பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு கிராஸ் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இடுப்பு, ஆம்கோல், ஷோல்டரோட டவுன். இப்போ காலர் வந்து 12 இன்ச்சு, 12 இன்ச்சு காலர். இதை 6ஆக டிவைட் பண்ணோம்னா 2 இன்ச்சு வரும். அந்த 2 இன்ச்சு இங்கே வைங்க. இங்கே ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி வச்சுக்கோங்க நெக் பாயிண்ட்டுக்கு. இப்போ இது வந்து நெக் பாயிண்ட்டு. பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் வந்து 12 இன்ச்சு ஷோல்டரு, 6 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போது இங்கேருந்து இப்போ ஷோல்டர் ஸ்ட்ரைட் எடுத்துகிட்டு, ஷோல்டர் ஸ்ட்ரைட்டில் இருந்து ரொம்ப சின்ன சட்டைங்கும் போது ஒரு 1/2 இன்ச்சு 1 பாயிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ பாடி 25, 6.25. ஸோ இங்கேருந்து 6.25 ப்ளஸ்ஸு இப்போ நம்ம டோட்டலாக வந்து 25 ப்ளஸ் ஒரு 10, 35. அப்போ 8.25. நீங்கள் இங்கேருந்து அதை 8.25 அப்படியே வச்சிடலாம். இங்கேருந்து 8.25 அப்படியே வச்சுக்கோங்க. லூஸ் கொஞ்சம் ரொம்ப 10 இன்ச்சு ரொம்ப தேவையில்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம சட்டுக்கு நம்ம வைக்கக்கூடிய லூஸ் தான். இப்போ பாடி 6.25 ப்ளஸ் 2 இன்ச்சு வச்சா 8 இன்ச்சு. அந்த 2 இன்ச்சு கூட இங்கே வைக்கணும் வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது தான். நம்ம அந்த கஸ்டமர் வந்து ரொம்ப லூஸாக கேட்குறாங்களா, மீடியமாக கேட்குறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வைக்கிறது தான்.
நாம் இங்கேருந்து ஒரு 2.25 வச்சுருக்கோம். இப்போ இங்கே 8.5 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்குது. 8.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, அதில் 1/2 இன்ச்சு அப்படியே வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து அதே மாதிரி 8.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த ஷேப் வந்து அப்படியே எடுத்துடலாம். சைடு ஷேப் அந்த மாதிரி எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி ஆம்கோலில் இங்கே இந்த ஆம்கோலுடைய கிராஸ் இங்கேருந்து இந்த 1/2 இன்ச்சு 1 பாயிண்ட் வச்ச கிராஸ்க்கு இங்கேருந்து எடுத்துடலாம். இப்போ ஷோல்டரோட கிராஸ் இங்கே பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆம்கோலுடைய ரவுண்ட் எடுக்கும்போது இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அந்தந்த இடங்களை எடுத்து வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா ஷர்ட்டினுடைய ஃபிட்டிங் வந்து அருமையாக வரும். இந்த ஷேப் எல்லாமே நல்லா வரும். நீங்கள் இந்த ரவுண்டு இங்கேருந்து எடுத்துக்கலாம். இந்த மார்க்கில் டச் பண்ணுற மாதிரி இந்த ஷேப் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டோட மார்க் முடிஞ்சிருச்சு. இதை அப்படியே கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் அப்படியே கட் பண்ணிடலாம். மார்க் பண்ணதிலே கட் பண்ணிடலாம். வெட்டிடலாம். இந்த ஸ்லாக் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த 1/2 இன்ச்சு கிராஸ் நம்ம மார்க் பண்ணும்போதே கிராஸாக பண்ணதுனால ஃபிட்டிங் நீட்டாக இருக்கும். முன்னாடி சட்டை தூக்குன மாதிரி இருக்காது. அதுக்கு தான் அந்த கிராஸ் பண்ணுறது. பட்டியோட இடத்த கட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்கு வந்து மார்க் பண்ணதை அப்படியே கட் பண்ணிடலாம். நான் சின்ன சட்டை கட் பண்ணுறதுல தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் இருக்கும். இப்படி பண்ணுங்கள். இப்போ ஃப்ரண்ட் முடிஞ்சிருச்சு. சிம்பிளாக ரொம்ப எளிமையாக கட் பண்ணிடலாம். பட் ஃபினிஷிங்கும் பக்காவாக இருக்கும் பெரிய செட்டு மாதிரி. இப்போ பேக் எப்படின்னு பார்ப்போம். இந்த பட்டி சைடு வந்து 3/4 இன்ச்சு கம்மியாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இங்கேருந்து 3/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டை. இந்த பேக் வந்து 3/4 இன்ச்சு கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி கீழேயும் 3/4 இன்ச்சு கம்மியாக இருக்கணும். 3/4 இன்ச்சு கம்மியாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இங்கே கழுத்தில் ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய தையல் தும்பு தும்புக்கு நேரம் இங்கே எடுத்துக்கோங்க. இங்கேருந்து சின்ன சட்டைக்கு வந்து 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 2.5 இன்ச்சு வச்சு இப்போது இங்கே கழுத்து வந்து 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு நம்ம அந்த ஷோல்டர் டவுன் 1.5 இன்ச்சு வச்சுருந்தோம். ஸோ அந்த 1.5 இன்ச்சு இங்கே வைங்க. இந்த லைன்லேயே வைங்க 1.5 இன்ச்சு. அந்த 1.5 இன்ச்சை வச்சு கரெக்டாக இங்கே எடுத்துக்கோங்க. இந்த ரவுண்ட் ஷேப்பை இதில் கரெக்டாக வரைஞ்சிடணும். அப்போ தான் அந்த கழுத்துக்கிட்ட வந்து சின்ன சட்டையாக இருந்தாலும் சுருக்கு இல்லாமல் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் வந்து ரவுண்ட் போடும்போது இந்த ஸ்கேல் வச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கைட்டு மார்க் பண்ணுறோம். ஆனால் என்ன தான் மார்க் பண்ணாலும் கைட்டு உங்களுக்கு கரெக்டாக மார்க் பண்ண முடியாது. நீங்கள் இப்படி ஸ்கேல் வச்சு இப்படி பண்ணிக்கோங்க. இந்த மார்க் ஆல்ரெடி இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டினுடைய கிராஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இது 4.5 இன்ச்சு இருக்குது. அந்த 4.5 இன்ச்சு இங்கேருந்து வைங்க. இப்போ இங்கே 1.5 இன்ச்சு வச்ச இடத்துல பேக் தட்டுக்கான இந்த லைனை போட்டுக்கோங்க. இப்போ இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு 1 பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஷேப் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்கேல் வச்சாலே வந்து கரெக்டாக இருக்கும். இதை இவ்வளோ மாற்றி இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ண மாதிரியே இதை வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த பொசிஷனில் உட்காரும்.
பார்த்தீங்கன்னா ஷேப் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கழுத்துலேருந்தே கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கேருந்து கழுத்து மார்க் பண்ணதில் அப்படியே கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு இருக்கிற அளவுக்கு பேக்கை கட் பண்ணியிருக்கேன் முதல்ல. இப்போது இங்கே 1/2 இன்ச்சு இப்படி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரைட்டில் இருந்து வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஷர்ட் வந்து தூக்காது, ஃப்ரண்ட்டு ஃபிட்டிங் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுற மாதிரி இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. இது வந்து இப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இது ஷோல்டருனுடைய சென்ட்ரு. ஷர்ட் வந்து 2 ஷர்ட் இருக்குது, அதனால் 4 துணி இருக்கும். இந்த ஷோல்டர் வந்து மேலே ஷோல்டர் போடுறதுக்கு இங்கேருந்து ஷோல்டரோட உயரம் நம்மளுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. இங்கேருந்து 4.5 இன்ச்சு 5 இன்ச்சு நம்ம எவ்வளோ வேணுமோ இங்கேருந்து அந்த ஷோல்டரை நம்ம இங்கே போட்டுக்கலாம். அந்த ஷோல்டரோட அளவுக்கு நேராக இங்கேருந்து இந்த இடத்த எடுத்துக்கோங்க. அப்படியே மேலே வந்து பேட்ச் ஷோல்டர் மாதிரி போட்டுடலாம். ஷோல்டர் போடுறதுக்கான இடம் இதில் அப்படியே மேலே ஷோல்டர் வந்து துணி வச்சு அடிச்சுட்டு இதில் துணி வச்சு அடிச்சிட்டிங்கன்னா இதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஷோல்டர் வந்து போட்ட மாதிரி ஆயிரம், டபுள் ஷோல்டர் மாதிரி. சின்ன சட்டைகளுக்கு 2 ஷோல்டர் வெட்டிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஷர்ட்டு ஃபிட்டிங்கும் நல்லாயிருக்கும். இப்போ பேக் கட் பண்ணிட்டோம். அடுத்து இதனுடைய கை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ கை கட் பண்ணும்போது இந்த பாடி லூஸ் எக்ஸ்ட்ரா வச்சதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆம்கோலுடைய சுற்றளவும் ஆட்டோமேட்டிக்காக ஜாஸ்தி ஆகிருக்கும். இப்போ கை கட் பண்ணும்போது அந்த ஆம்கோல் வந்து எவ்வளவு கட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். அதை வந்து சிம்பிளாக வந்து பண்ணிடலாம். இப்போ இந்த ஆம்கோல் எவ்வளோ இருக்குன்னு அளந்துக்கோங்க. 6.25 இருக்குது ஃப்ரண்ட்டில். இந்த 6.25 அப்படி இங்கே வச்சுக்கோங்க பேக்கில். இப்போ பேக் பார்ட் எவ்வளோ இருக்குன்னு அளங்க. இப்போ டோட்டலாக வந்து 15.25 இருக்குது. அப்போ முண்டானுடைய கிராஸ் முண்டா வந்து 7.5 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்கணும். ஸோ இப்போது நம்ம 7.5 இன்ச்சு வச்சாலே வந்து முண்டா வந்து கிராஸில் 7.5 இன்ச்சு வச்சாலே சரியாக இருக்கும். 15ல் பாதி 7.5, இதில் 15ல் பாதி 7.5 இன்ச்சு இருக்கும். ஸோ இந்த 7.5 இன்ச்சு கையில் எப்படி வைக்கிறோங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இங்கே ஷோல்டரில் தையல் பிடிப்போம் இல்லையா, அதுவும் குறையும். ஆனால் 7.5 இன்ச்சு வச்சு கட் பண்ணோன்னா தைக்கும்போது பாடியை இழுத்து கையை லூஸ் கொடுத்து அடிக்கும்போது சரியாக இருக்கும். இப்போ கை அப்படின்னு பார்ப்போம். இப்போ கை கட் பண்ணுறோம். முதல்ல மேலே வந்து துணியை கரெக்டாக வச்சு ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ கையினுடைய ஹைட்டு வந்து 6 இன்ச்சு. அப்போ 6 இன்ச்சுக்கு வந்து நம்ம 3/4 இன்ச்சு வந்து 3/4 இன்ச்சு 1 பாயிண்ட் 3/4 இன்ச்சு வச்சுக்கலாம். ஏன்னா அப்படி ஒரே மடக்கி தான் நம்ம தைப்போம். நீங்கள் ஓவர்லாக் போடுறதா இருந்தால் 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணால் போதும். நாங்கள் வந்து 3/4 இன்ச்சு வைக்கிறோம். 6 இன்ச்சுக்கு 6.25 வைக்கிறோம். கையுமே இப்படி தான் ஸ்ட்ரைட். நீங்கள் கை கட் பண்ணும்போதுமே இப்படி ஸ்ட்ரைட், இந்த ஸ்ட்ரைட்டில் இருக்கும்போது இந்த கார்னரில் ஒரு 1/4 இன்ச்சு அப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கையோட ஷேப் வந்து நல்லாயிருக்கும். கீழே பட்டி மடித்து தைக்கிறதுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. ஒரு 1.5 இன்ச்சுக்குள்ளே வச்சாலே போதும். இப்போ இதில் அவ்வளோதான் வச்சுருக்கேன். 1.5 இன்ச்சு இருக்குது. அதை அவங்க 2ஆக மடித்து அடிச்சுக்குவாங்க. இப்போது நம்ம பாடியில் வந்து 6 இன்ச்சு ஆம்கோல் வந்து இறக்கிருந்தோம் ஃப்ரண்ட்டில். இப்போ எங்கள் பாடியில் 6 இன்ச்சு முண்டா இறக்கியிருக்கோம். இங்கே வந்து லூஸ் எக்ஸஸாக வச்சதுனால நம்ம ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து வைப்போம். நீங்கள் 1/2 இன்ச்சு சேர்த்து 6.5 இன்ச்சு இங்கே வச்சுக்கலாம். இங்கேருந்து
ப்ளஸ் 6 இன்ச்சு வச்சுக்கோங்க சின்ன சட்டைக்கு. இப்போ 6 பாதி 3.25, அந்த 3.25 இங்கே இறக்கிக்கோங்க. இந்த லைன் இங்கேருந்து எடுத்துக்கோங்க. இப்போ 7.5 இன்ச்சு முண்டானுடைய கிராஸ் முண்டா நம்மளுக்கு இருக்கணும். இங்கேருந்து 7.5 இன்ச்சு வைங்க. ஸோ இந்த 7.5 இன்ச்சு வைக்கும்போது இந்த மார்க்கை விட கொஞ்சம் 4 இன்ச்சு தள்ளி போகுது. அப்போ நீங்கள் அதை கீழே வந்து கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடம் லைட்டாக கீழே அந்த 7.5 இன்ச்சு இந்த மார்க்குக்கு நேராக இருக்கிற மாதிரி இந்த லூஸ் தான் நம்மளுக்கு வந்து இருக்கணும். 6.5 இன்ச்சு நமக்கு போதுமானது. அதே நல்ல லூஸுங்கிறதுனால எக்ஸஸாக தான் வச்சுருக்கோம். இப்போது இந்த லைனில் 7.5 இன்ச்சு வைங்க. இப்போ நம்மளுக்கு இந்த 7.5 இன்ச்சு எங்கே வருதோ அந்த இடத்த நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு இப்போ ஆம்கோலினுடைய உயரம். இந்த மார்க் வேண்டாம். ஏன்னா இங்கே அந்த 7.5 இன்ச்சு இந்த 6.5 இன்ச்சுக்குள்ளே அந்த 7.5 இன்ச்சு நம்மளுக்கு இருக்கணும். இப்போது இங்கேருந்து கிராஸாக ஒரு லைன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இங்கேருந்து 7 இன்ச்சு இருக்குது, 3.5, 1.25, இங்கேருந்து 1.25. கையை கட் பண்ணுறதுக்கு வந்து இந்த இடங்களை பூரா கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கிட்டோம்னா கை ஷேப் வந்து கரெக்டாக எடுத்துடலாம். சின்ன சட்டைக்கு வந்து கை ஷேப் ஓட்டுறது வந்து தெரியாமல் இருக்கும். அதை கரெக்டாக வந்து எடுத்துக்கலாம். இப்போது இங்கேருந்து இந்த ஸ்ட்ரைட்டில் அப்படி வச்சுக்கோங்க. இங்கேருந்து இந்த மார்க்கு போடுங்க. இப்போ அப்படியே இங்கேருந்து இந்த சென்ட்ரல் லைனில் டச் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். இந்த லைனில் டச் ஆகணும். அந்த மார்க்கில் டச் ஆகிற மாதிரி வச்சு இதை போட்டிங்கன்னா இது ஃப்ரண்ட்டு. இப்போ ஃப்ரண்ட்டோட ஷேப்பு கரெக்டாக வந்து ஃப்ரண்ட்டை வந்து எடுத்துருக்கோம். கரெக்டாக அந்த பாயிண்ட்டு இங்கேருந்து இங்கே அந்த ஷேப் எடுத்து இங்கே கொண்டு வச்சுக்கணும். இப்போ இங்கே இந்த மார்க்கை ஸ்பேஸ் பண்ணி பேக்கு இங்கேருந்து வச்சிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக தான் கிடைக்கும். கை மார்க் பண்ணுறது அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சின்ன சட்டையாக இருந்தாலும் கையுடைய ஷேப் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும். இங்கேருந்து இந்த மார்க் எடுத்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி இங்கேருந்து இந்த மார்க்கில் டச் ஆகணும். பெரிய செட்டுக்கு கை எப்படி இருக்குமோ அது மாதிரி ஷேப் எல்லாமே நீட்டாக இருக்கும். இப்போது கையினுடைய லூஸ் 9.5 இன்ச்சு. இப்போ 4.25 இங்கேருந்து 9.5 இன்ச்சு கை லூஸு இங்கே ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு அந்த ஷேப்பும் கையில் வந்து இங்கேருந்து அந்த ஷேப் கொடுத்துருங்க. இப்போது இதை அப்படியே கையை கட் பண்ணிடலாம். 2 செட்டுக்கு கிளாத் இருக்குது. கிட்டத்தட்ட 8 துணிக்கு மேலே இருக்கும். 2 செட்டுக்கு மேலே கரெக்டாக இங்கே எடுத்த இடத்துல கரெக்டாக துணியெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி அப்படி வச்சுட்டு அதை அப்படியே நீங்கள் மார்க்லேயே கட் பண்ணிடலாம். இப்போ கையை கட் பண்ணிட்டோம். இங்கே இந்த சென்டரோட அர்க்காத்து வந்து இங்கே கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கைப்பட்டியினுடைய அர்க்காத்து பண்ணிக்கோங்க. அந்த கையோட ஷேப் பார்த்தீங்கனாலே அழகாக வரும். இப்போது ஃப்ரண்ட்டோட கவர் தட்டு இங்கேருந்து இந்த மார்க் பண்ணதுலே கட் பண்ணிடுங்க.
இப்போ இது ஃப்ரண்ட்டுங்கிறதுக்கு அடையாளத்துக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கையோட ஷேப் வந்து ஒரு பெரிய செட்டுக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி நீட்டாக வரும். இப்போது கை கட்டிங் முடிஞ்சிருச்சு. கை ஷேப் வந்து அழகாக இருக்கும். ஒரு சின்ன செட்டாக இருந்தாலும் அந்த கையினுடைய அமைப்பெல்லாம் இந்த மாதிரி நிறைய பேர் கட் பண்ணியிருப்பீங்க, அந்த கட்டிங்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அப்போ ஏன் அந்த இது கரெக்டாக வரல அப்படின்னா அந்த அளவுகளை எப்படி கரெக்டாக வச்சு வெட்டுறதுன்னு தெரியாமல் தான். ஸோ இப்போ கை வெட்டியாச்சு. ஸோ இப்போ இந்த ஆம்கோல் ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்லாம் கரெக்டாக வரும். அதே மாதிரி இந்த கழுத்து பகுதியும் பார்த்தீங்கன்னா ரவுண்டெலாம் கரெக்டாக வரும். தச்ச ஒன்று பிசுறு தான் தட்ட வேண்டி இருக்கும். மற்றபடி இந்த ஷேப்பெல்லாம் இந்த ரவுண்டோட ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து தைக்கிறதுக்கான இந்த ரவுண்ட் ஷேப்லாம் கரெக்டாக வரும். இந்த இடங்கள் எல்லாமே கரெக்டாக வரும். ரவுண்டு தையல் போடுறது இந்த ஷேப் எல்லாமே கரெக்டாக வரும். ஜாயின் பண்ணும்போது ஒன்றும் மிஸ்டேக் ஆகாது. அதே மாதிரி ஆம்கோல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு இந்த இடம் வந்து ஜாயின் பண்ணுற இடம் கரெக்டாக அப்படி ஒன்று போல் வரும். மிஸ்டேக் எதுவுமே வராது. கரெக்டாக இந்த ஷேப்லாம் வந்து இங்கே ஜாயின் பண்ணக்கூடிய இந்த ஷேப் எல்லாமே கரெக்டாக வந்துடும். இங்கேருந்து ஜாயின் பண்ணுவீங்க, அதே மாதிரி இங்கே இப்படி ஜாயின் பண்ணுவோம். நம்ம கட்டிங் பண்ண ஷேப் வந்து அப்படியே வந்து கரெக்டாக இருக்கும். கை ஜாயின் பண்ணும்போது பேக் ஃப்ரண்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதை தான் இதில் ஜாயின் பண்ணுவோம். இங்கேருந்து இப்படி ஜாயின் பண்ணுவோம். இது வச்சிங்கன்னா கரெக்டாக கை வந்து கரெக்டாக உட்காரும். இப்படியே ஜாயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சென்டர் கரெக்டாக வந்துடும். அப்படியே வந்து இங்கேருந்து ஜாயின் பண்ணலாம். கரெக்டாக இருக்கும். ஜாயின் பண்ணும்போது முண்டா வந்து முன்பின் வராது. ரொம்ப அக்யூரேட்டாக கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது வெட்டி கட்டிங் பண்ணி முடித்த உடனே நம்ம எல்லாத்தையுமே செக் பண்ணிடலாம். எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். முன்பின்லாம் வராது. ஸ்டிச்சிங்கில் வந்து ஃபால்ட் பண்ணால் தான் உண்டு. கட்டிங் பண்ணும்போதே இப்படி சின்ன சட்டையாக இருந்தாலும் வழிமுறை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஓகே, மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நம்முடைய ஆன்லைன் வகுப்புகள் எல்லாமே தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. 10வது பேட்சுக்காக வந்து நம்ம இப்போ வந்து முன்பதிவு பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீ கிளாஸ் இருக்குது. அந்த ஆன்லைன் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி இது போல் நுட்பங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. யூனிஃபார்முக்காக வந்து யூனிஃபார்ம் உடைகள் வெட்டுவதற்காக ஸ்பெஷலாக ஒரு 3 நாள் கிளாஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி நட்புகளே.